கமும் வேதமும் ஓதுனவர் அந்தணர் நாளும் அடிபரவ மங்குன் மறிதவள் மாடவீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லார் பொன்னல் செல்வ மல்கு சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் கங்குள் விளங்கு எரியேந்தி ஆடோ கணபதி சரம் காமுறவே. உங்கள் எல்லோரையும் வரவேற்க நாங்கள் கொடுத்து வைத்திருக்கணும். பெரிய பாக்கியம் எங்களுக்கு. இன்றைய தினம் விஜயஸ்ரீ பள்ளி மாணவர்கள் எல்லாருக்குமே ஓதுவார் மூர்த்திகளுடைய பங்களிப்பு சங்கீதத்திற்கு எவ்வாறு என்று கொஞ்சம் சொல்ல முடியுமா? காலத்தால் முந்திய இசை, தமிழ் இசை கிபி 6-7 நூற்றாண்டுகளிலே அவதரித்த சம்பந்தர், அப்பர், சுந்தரர் என்ற இந்த ஆன்மீக பெருமக்கள் நமக்கு கொடையாக கொடுத்தது தான் தேவாரம். அதில் சொல்லப்படாதது எதுவுமே இல்லை. இன்றைய சங்கீதத்தில் என்னென்ன நீங்கள் அற்புதங்கள் காண்கின்றீர்களோ அத்தனையும் அங்கேருந்து வந்ததுதான் என்பதை பல இசை மேதைகள், எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கு உரிய டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்கள், டாக்டர் பி.பா. சுந்தரம் அவர்கள், ப்ரொஃபஸர் சாம்பமூர்த்தி அவர்கள் போன்ற பெருமக்கள் எல்லாம் பல மேடைகளிலே சொல்லி நமக்கு விளக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது இதை விட வேறு என்ன பங்களிப்பு தேவாரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? திருவாரூர் டெர்னிட்டி என்று போற்றப்படுகிற ஸ்ரீ தியாகையர், ஸ்ரீ முசாமி தீக்ஷிதர், ஸ்ரீ சியாமா சாஸ்திரிகள் அவர்களெல்லாம் பாடின பாடல் நம்ம தேவாரத்தினுடைய தாக்கம் என்று சொன்னால் மிக இல்லை. ஒரு சில உதாரணங்கள் எப்படியெல்லாம் போற்றியிருக்கிறார்கள். அந்த மூவரும் அப்படி போஷாக்கு பண்ணலைன்னு சொன்னால் இன்றைய நாங்கள் பாடுகிற தேவாரம் இன்னும் வலுப்பெற்றிருக்காது என்றே சொல்ல வேண்டும். சொல்லுகிறேன், எந்த அளவுக்கு இந்த மூவரை பாராட்டியிருக்கிறார் என்பதை தீக்ஷிதர் திருவாரூரில் அந்த கீர்த்தனை பாடுற போது நாகலிங்கம் நமாமி சததம் என்ற ஒரு பாடலில் சொல்லுகிற வார்த்தையை சற்று பாடி காட்டுமாறு எங்கள் டாக்டர் சீதா அம்மையாரை கேட்டுக் கொடுக்கிறேன் உங்கள் உத்தரவோடு. நாகலிங்கம் நமாமி சததம். இந்த பாடல்ல நாகேந்திர வினுத சங்கரலிங்கம் நாரதாதினுத நந்தி துரங்கம் வாகீஷவனத குரு குகவந்தித சுந்தர சிவ மோகனகர லிங்கம் நாகலிங்கம். அதே போல தியாகராஜரோட நம்ம பஞ்சரத்னம் எல்லாரும் பாடுறோம். அந்த பஞ்சரத்னத்தில் சமய நிகித கூமாட்டலாடனே இதில் சங்கதிகள் போடுவோம். நம்ம எப்படி எங்கேருந்து எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தானாக்கா, பூத்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி அந்த கீர்த்தனத்தில் குறும்பை ஆண் பனையின் கூலை ஓதோர் சமயானி கீதகு மாட்டலாடனே. அதே மாதிரி ஷியாமா சாஸ்திரிகள் எப்படி ஞான சம்பந்தரை நம்ம தாளவேந்தர் அப்படின்னு சொல்கிறோமோ, ஷியாமா சாஸ்திரி சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோன்னா, சாப்பு தாளத்தில் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இது இருந்தது. சாப்பு தாளத்திலேயே விலோம சாப்பு அப்படி அந்த வெரைட்டிஸ் தாள வெரைட்டிஸை அவர் கொண்டு பாடியிருக்காருன்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், திருத்தாளச்சதின்னு ஞானசம்பந்தர் பாடியிருக்கிற அந்த பதிகத்தில் முதல் லைனை
நீங்கள் எந்த தாளத்திலையும் பாடலாம். அது வந்து இப்போ பெரியவா ஓதுவா மூர்த்திகள்லாம் அதை பாடுவான். இந்த ஒரு சின்ன உதாரணம், இப்போ ஒரு மீனலோச்சனான்னு ஒரு பாட்டு இருக்குது, ஷியாமா சாஸ்திரி. அது எப்படின்னு நம்ம சாதாரணமாக சங்கீதத்தில் சொல்லும்போது அதீத எடுப்பில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். தக்கிட்ட தக்க மீன லோச்சனா ப்ரோவ யோச்சனா மீன இப்படி எடுக்கிறோம். இதே வந்து நன்னோ ப்ரோவு லலிதம் அப்படி பாடும்போது விலோம சாப்புவா தக்க திம்மி தக்கிட்டன்ற போகிறது. ஆனால் சாதாரண சாப்பு தாளத்திலே தக்கிட்ட தக்கன்னு சொல்லி அந்த அந்த அடுத்த கடைசியில் இருக்கிற 2 அக்ஷரத்தில் மீனலோச்சனா. இந்த மீனலோச்சனாவில் நம்ம தக்கதி மீன்ற இடத்துல எடுத்தாலும் சரியாக வராது, பாட்டு என்னன்னா இருக்காது. அப்போது இந்த மாதிரியான இன்ட்ரிகசிஸை ஓதுவா மூர்த்திகளே அந்த இதை பாடிடுங்க. திருத்தாள ஜதியை எப்படி தாள வேரியேஷன்ஸோட பாடியிருக்காங்க. நான் பாடுறதோட அவள் பாடுறது இன்னும் இதுவாக இருக்கும். அதனால இவர் வந்து எப்படி தாளத்தில் ஒரு தாள வேந்தன் சம்பந்தன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பாட்டுலேயும் மத்தியம கால சாகித்யம் எப்படி நம்ம தீட்சிதரை சொல்லும்போது தீட்சிதரோட பாடல்களில் மத்தியம கால சாகித்யம் அப்படின்வோம். அதே வந்து தக்ஷிண காசிபுரம் தண்டித காமத்ரிபுரம் தக்ஷத்வரஹரம் கரம் தயாகரம் கமலகரம் நீலகண்டம் பஜேகம். அதில் 4 அடி மேல் வைப்புன்னு அதில் இதுவோ எம்மை ஆளு மாறி ஈவதொன்று எமக்கு இல்லையேன் அதுவோ உனது இன்னொரு ஆவடு துறையறனே அப்படின்றதுல 2 அடி மேல் வைப்பு 4 அடி மேல் வைப்பு அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். அதை வந்து நீங்கள் அதை கொஞ்சம் பாடி அதை இது பண்ணிடுங்க. பந்தத்தால் வந்தெப்பகல் பந்தத்தால் வந்தெப்பல் பகின்று நின்ற ஒரு வரி பாடிட்டேன். இது சாதாரண ஆதியில் பந்தத்தால் வந்தெப்ப இது மிஸ்ர சாப். பந்தத்தால் வந்தெப்ப பகின்று நின்ற வந்தெப்பால் அல்ல உம்பரால் வந்தெப்பால் பயின்று நின்ற உம்பர்கள் பந்தத்தால் வந்தெப்பால் எந்த இடத்துக்கு நீங்கள் பாடினாலும் அந்த இடத்துல கொண்டு வந்து ஒரே ஒரு அந்த அதில் ஒரு வார்த்தையை தான் நாங்கள் 2 வார்த்தையை தான் எடுத்திருக்கோம். இது இருக்குது, ஒரு பதிகமே இருக்குது. அந்த பதிகத்தில் முதல் வரியை எடுத்தாலே இவ்வளவு வேரியேஷன்ஸோட நமக்கு கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து ஞானசம்பந்த பெருமானோட அது ஒரு தனி சிறப்பு. இவ்வளவு தாள கட்டுகளும் ஒரே அத வந்து பதிகத்தினுடைய பெயரே திருத்தாளச்சதி. தாளஜதி தாளத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தமிழர்கள் தமிழ்நாடு அதை ஷியாமா சாஸ்திரி அப்படியே உள்வாங்கிண்டு தன்னோட கிருத்திகளில் இப்போ நம்ம வந்து ஹிமாச்சல தனிய புரோவை எது வேணா இருக்கட்டும், அதில் வந்து இல்லை சங்கரி சங்கரு இருக்கட்டும், நீங்கள் இதுலேயும் ரூபகத்துலேயும் பாடலாம், திஸ்ரகத்திலையும் பாடலாம். அந்த மாதிரி அமைப்புலேயே பாட்டோட அமைப்புலேயே அவ்வளோ அழகாக இது எல்லாத்தையும் உள்வாங்கின்னு இருக்கார். ஞானசம்பந்தரோட அந்த ஒரு வழியில் அந்த பாடல்கள் இருக்க இந்த கருத்தை அப்படியே எடுத்துட்டு அதுக்குள்ளே இருந்த இசை அம்சம் இருக்கே அதை அப்படியே அதை மூவரும் எடுத்து இது பண்ணியிருக்கார். சங்கதிகளுக்கு நம்ம தியாகராஜரை சொல்லுவோம். அந்த சங்கதிகளோட ப்ரொக்ரெஷன் ஆஃப் சங்கதிஸ்ன்னு சொல்கிறத நம்ம தேவாரத்துலேருந்து எடுத்து பண்ணியிருக்கா. அதுக்கு தான் ஒரு சின்ன என்ன டைம் இல்லாதனால ரொம்ப சொல்லலை அந்த பாடல். இவர் முத்துசுவாமி தீட்சிதர் சொல்லும்போது மத்தியமகால சாகித்யம் அது ஒரு சமஷ்டி சரண கிருத்தியாக இருந்தாலும் மத்தியமகால சாகித்யம்னு இருக்கும். அந்த மத்தியமகால சாகித்யத்தை எங்கேருந்து எடுத்துட்டார் அப்படின்னு பார்த்தானாக்கா இங்கேருந்து தான் எடுத்துட்டுருக்கார்.
இந்த ஞானசம்பந்தரோடதுல. மத்தியம காலம்னு சொல்றது தான் தேவார சம்பிரதாயத்தில் அதற்கு முடுகுன்னு பேர். முடுகு. அந்த முடுகுக்கு சிலப்பதிகாரம் போகணும். இவ்வளவு அருமையான விஷயங்கள் கொட்டி கிடக்கும்போது யங்ஸ்டர்ஸ், இன்றைய தலைமுறை குழந்தைகள் இதில் ஆர்வம் காண்பித்து கற்க பயில வருகிறார்களா? அது அந்த செனாரியோஸ் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? என்னை பொறுத்த வரையிலே குழந்தைகள் பெரியவர்கள் என்று நான் வேறுபாடு சொன்னதில்லை. ஏன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் இதை பயிற்றுவிக்கணும்னு தொடங்குற போது எனக்கு வயசு 26. விளையாட்டாக கொட்டிவாக்கம் பகுதியிலே, ஐயா நீங்கள் வந்து தேவாரம் சொல்லி கொடுக்கணும் அங்கே அப்படின்னு. நான் என்ன நினச்சேன்னா எல்லாம் சின்ன குழந்தைகளாக இருப்பாங்கன்னு நினச்சி நான் போனேன். ஆனால் ரொம்ப சின்ன குழந்தைகள்லாம், எல்லாம் ரொம்ப வயசு ஜாஸ்தி இல்லை, 60+, 70+. நான் வருத்தமே படல, நீங்கள் கைத்தட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு சொன்னால் அது இன் டர்ன் அவங்க குழந்தைக்கு போகும் என்ற ஒரு எண்ணமும், ஐ வாண்ட் டு ப்ரமோட் மை தேவாரம் பிரபந்தம் தெருப்புகள், அந்த நோக்கம்தான் எனக்கு. இன்னைக்கு அந்த வகையிலே எனக்கு இன்னைக்கு வயசு 78 தான் ஆகுது. குறைவாக நினைக்கிறீங்களா? ஒரு குறைந்தது 60 பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். எல்லாரும் வயதால் மூப்பு அடைந்தவர்கள் தான் என்றாலும் அத்தனை பேரையும் இன்று வரையில் மேடையில் ஏற்றி அவர்களை கௌரவித்த ஒரு பெருமை எனக்கு உண்டு என்று பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா உங்கள் சொல்லுங்க, சத்குருநாத ஐயா. குழந்தைகள் வராங்க. இப்போ அடியேன் சன்னதியில் பாடிட்டு இறங்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய தேவாரத்தை சைவம்.orgல கேட்டுட்டு தான் நானே நிறையா தேவாரம் படிக்கிறேன்னு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய பால குழந்தைகளே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னிடத்தில் காவியான்னு ஒரு குழந்தை படிக்குது. அதெல்லாம் நல்ல சங்கீத ஞானம் உடைய பெண், நல்லாவே நிகழ்ச்சிகளில் பாடும். நிறைய பேர் பாடுறாங்க இருக்காங்க. நல்ல வளர்ச்சி தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கே, ரொம்ப காது குளிர. அதே போன்று அடியனுடைய பணி முடிந்து சென்னைக்கு வந்த பின் திரு மதிப்புக்குரிய சகோதரருடைய சர்க்குருநாதன் அவர்களால் எனக்கு நிறைய வாய்ப்புகளும் பணி செய்யும் பாக்கியமும் பயிற்றுவிக்கும் பாக்கியமும் கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே நான் நங்கநல்லூர் செல்லம்மாள் வித்யா மேல்நிலைப் பள்ளி மாணவிகள், அதாவது 4th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட், இந்த பிள்ளைகளுக்கு தேவார பயிற்சி வாரத்தில் 3 நாட்கள் மாலை பீரியடாக கடைசி 4 to 5 சொல்லி கொடுத்து வருகின்றேன். அவர்கள் நமது இது போன்ற விழா சபாக்களிலும் சில இடங்களில் சென்று பாடி அவங்களை மகிழ்வித்து பாராட்டி இருக்கின்றார்கள். அதுபோக திருவாவூர் ஆதீனம் நேர்முக பயிற்சி மையம் என்ற சார்பில் பள்ளிக்கரணையில் 96 பேர்கள், அவர்கள் சொன்னது போல் 65 முதல் 45 முதல் 70 வரைக்கும் வந்து பயிலக்கூடிய ஆண் பெண் இருபாலும் வந்து பயிற்று படிக்கின்றார்கள். அவர்களும் தேவாரம் கற்றுக்கிறார்கள். இது போன்று 4 இடங்களில் அடியேன் மாணவர்களுக்கு பயிற்சி எடுத்து வருகிறேன். என்னுடைய முக்கிய பணியை பயிற்சி எடுப்பது தான். அதுக்கு உரிய வாய்ப்பு தந்தது நமது மதிப்பிற்குரிய சர்க்குருநாதன் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லி மகிழ்கின்றேன். அந்த பணி தொடர்கிறது. மாணவர்கள் நன்கு பயில்கின்றார்கள், பாடுகின்றார்கள். நீங்கள் தாளத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு பதிகத்தில் எவ்வளவு தாள விஷயங்கள் இருக்குன்னு. இப்போ இந்த தேவார பதிகம்னு எடுத்துட்டோம்னா அதில் பண், தாளம், அந்த வார்த்தைகளுக்கான பொருள், ஏன்னா அர்த்தம் உணர்ந்து பாடுறது, அதை கொண்டு கூட்டி பாடுறதுங்கிறது தான் தேவாரத்தோட சிறப்பே. ஸோ அந்த பொருள் எல்லாமும் உணர்ந்து சொல்லி கொடுக்க முடியறதா, பசங்க அதை புரிஞ்சுக்கிறாங்களா, அது ஒன்று. அதே மாதிரி ஒரு தேவார பதிகத்தை பார்க்குறச்ச எத்தனை விஷயங்களை பார்க்கணும். ஏன்னா ஒரு திருத்தலத்தில் பார்த்துருக்காங்க, அதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அண்ட் அந்த பதிகத்தில் அதோட பொருள் இருக்குது, மாரல் வேல்யூஸ் இருக்குது, எவ்வளவோ டைமென்ஷன்ஸ் இருக்குது ஒரு தேவார பதிகம்னு பார்த்தோம்னா. ஸோ இதெல்லாம் எப்படி இந்த இளைய தலைமுறையினர் பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியும்? ஒரு தேவாரம் பாடல் பாட வேண்டிய நிலையில் இருந்தோமேயானால் முதலில் அந்த பண்ணை முறையோடு பாடுகிறோமா என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அது எப்படி வரும்னா, குருகுல வாசலத்தை தேவார பாடசாலையில் போய் பயின்ற மாணவர்களுக்குத்தான் அது வரும். பஞ்சபுராணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தினந்தோறும் அனைத்து சிவாலயங்களிலும் பூஜா காலங்களிலே பஞ்சபுராணம் ஓதுவது என்பது மரபு. அதிலே பஞ்சபுராண பாடலிலே ஏதோ ஒரு தேவாரம், ஒரு திருவாசகம், ஒரு திருவிசைப்பா என்று முறையல்ல. அப்பர் சுவாமிகள் அருளி செய்த
திருத்தாண்டகம் பாடுவதுதான் பஞ்சபுராணத்தில் மரபு. அதை எப்படி பிரித்து பாட வேண்டும் என்று குருகுல வாசத்திலே தேவார பாடசாலையிலே எங்களுடைய ஆசிரியர்கள் இந்தந்த இடத்தில் இந்தந்த சொற்களை நிறுத்த வேண்டும் என்று முறையாக சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படி சொல்லிக் கொடுத்து வெளிவந்த மாணவர்கள் தான் இன்று சகல சிவாலயங்களிலும் ஓதுவாமூர்த்திகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இங்கே மரியாதை செய்யக்கூடிய அனைத்து ஓதர்களும் பாடசாலையில் பயின்ற மாணவர்கள் என்பதில் அவர்கள் நீங்கள் அழகாக பொறுக்கி எடுத்திருக்கீங்க. பாடசாலையில் பயின்ற மாணவர்களாக பார்த்து எடுத்துருக்கீங்க. அதுதான் சிறப்பானது. குருகுல வாசத்தில் சென்று படிப்பது தான் சாலச் சிறந்தது. எப்படி வேத பாடசாலை அத்தியாயம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தேவார பாடசாலையில் அந்த அனுஷ்டானங்களை எல்லாம் முறையாக செய்து 5 ஆண்டுகள் குருகுல வாசத்தில் பயின்ற மாணவர்களால்தான் சிறப்பான எதிர்காலத்தை தேவார எதிர்காலத்தை உருவாக்க முடியும். ஏனெனில் தேவார உலகம் என்பது ஆகமம் வேதம் எல்லாருக்கும் சம்பந்தப்பட்டது. அதில் ஒழுக்கமும் ஆத்மார்த்தமும் ரொம்ப முக்கியம். அது எங்கே கிடைக்குதுன்னா பாடசாலையில் தான் கிடைக்கும், குருகுல வாசத்தில் தான் கிடைக்கும். அப்படி பயின்ற மாணவர்களால்தான் அதை சரியாக சொல்ல முடியும். நீங்கள் உங்களுடைய கேள்வியானது எந்தெந்த இடத்துல பிரித்து பாடுறீங்களா, அதை சரியாக சொல்ல முடியுமா, அதை உள்வாங்கி கொள்வதற்கு இருக்காங்களான்னா கண்டிப்பாக இருக்காங்க. உதாரணமாக ஒரு திருத்தாண்டகத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் அப்பர் சுவாமிகள் அறவுரைகளாக தன்னுடைய 4500 பாடல்களையும் நமக்கு அருளி செய்தார்கள். அதில் ஒரு திருத்தாண்டகம் ஒரு ஆன்மா என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கிறார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே. இப்படி இந்தந்த செய்கைகளை நெஞ்சை பார்த்து நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா அப்படின்னு நிறுத்தணும். இது எங்கே யார் சொல்லிக் கொடுப்பான்னா ஆசான் மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பார். இந்தந்த இடத்துல கமா, இந்தந்த இடத்துல நிறுத்தணும், இந்தந்த இடத்துல சேர்த்து சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் குருகுல வாசத்திலே தேவார பாடசாலையில் போய் பயின்றால் தெளிவான ஒரு ஓதுவாராக வெளிவரலாம். அந்த அரிகாம்போதி பற்றி சொன்னார். ஒரு வரியை ஒரு வீதி அங்கே தான் முடிப்பாங்க. எங்கள் ஆசான் சொல்லி கேட்டிருக்கேன். அடுத்த வரி வந்தால் தெற்கு வீதி, அடுத்தது கீழே வீதி, மேலே வீதி. அதாவது வந்த சங்கதிகள் வராமல் வாயானை மனத்தானை ஒரு ஓதுவார். அப்புறம் ததறி வாயானை மனத்தானை
மனத்துள் மேலே வீதி போயிடும். இப்படி வந்த சங்கதி வராமல் இந்த ராகத்தை காப்பாற்றினார்கள் என்ன அவங்க பங்கு கர்நாடக சங்கீதத்தில் தெரிஞ்சுங்களேன். இதை நான் சொல்லலை. பல வருஷங்களுக்கு முன்னாடி சென்னை தமிழிசை சங்கத்தில், நல்லா நோட் பண்ணிங்க, ப்ரொஃபஸர் சாம்பமூர்த்தியர் அவர்களினா இன்னைக்கு சங்கீதம் இல்லை. என்ன சொன்னார் தெரியுமா? அரிகாம்போதி இந்த பெண் ஓதுவா சிறுக்குது. எனக்கு சொல்கிற போது எவ்வளவு கௌரவம் நமக்கெல்லாம் பண்ணியிருக்கார் பாருங்க. அரிகாம்போதி என்ற பெண் ஓதுவார்களிடத்திலே தான், நல்லா குறிச்சுக்குங்க, சர்வ ஜாக்கிரதையாக இருக்கிறது, சர்வ ஜாக்கிரதையாக இருக்கிறது என்று அப்படி பெருமைப்படுத்தினார். அதோட முடிச்சுக்கிறேன். பண்ணுன்னா வேற ஒன்றும் இல்லைம்மா, பழைய காலத்தில் பண்ணு என்றார்கள், இப்போது ராகம், அவ்வளவுதான். நீங்க சொல்லும் பொழுது எங்களுக்கெல்லாம் மேனி சிலுக்கிறது. ஒரு பாடலை 4 வீதிக்கு ஒரு ராகத்தை ராக ஆலாபனையோட பண்ணணும் பாடினார்கள் அப்படின்னா, ராக ஆலாபனை, தாள விதவிதமான தாளங்கள், அதுல அந்த பொருள் எல்லாமே இறைவனை நோக்கி தான் நம்மளுடைய சங்கீதம்ங்கிறது தெள்ள தெளிவாக. இதுல கேள்விக்கே இடம் இல்லையே. இது சங்கீதம்ங்கிறது இறைவனை நோக்கி தான் இருக்கணுமா, இல்ல தனியா இருக்கலாமா, என்னெல்லாமோ கேள்விகள் இப்போ எழும்பி கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல தெள்ள தெளிவா எம்பெருமானுக்காகவே இந்த சங்கீதம் அப்படின்னு அத அர்ப்பணமாக அவர் சுவாமி நீங்க பாடினாதான் அவர் காலை எடுத்து அசைப்பார். நீங்க பாடினாதான் பஞ்சகால 6 கால பூஜையும் அப்படிதான், பஞ்ச புராணமும் அப்படிதான். நீங்க ஒவ்வொரு பூஜையும் நீங்க பாடினாதான் அவர் பண்ணிக்கிறாருங்கும் போது அந்த பாட்டுக்கு ஓதுவா மூர்த்திகளுக்கு எவ்வளவு கௌரவம் நம்ம சுவாமி கொடுக்கிறார். கோவில் மூர்த்திகள். உண்மை உண்மை உண்மை. பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி என்பது அப்பர் சுவாமியினுடைய வாக்கு. அதனால் முழுக்க முழுக்க பெருமானுடைய போற்றியே இந்த தேவாரம். வேற எதுக்குமே இடம் கிடையாது இதுக்கு. எங்கள் ஓதுவா மூர்த்திகளை பற்றி சொல்லுகிற போது அவர்களெல்லாம் எப்படி பாராட்டப்படுகிறார்கள் தெரியுமா? பண்ணொன்ற இசைபாடும் அடியார்கள்னார். அவ்வளோதான் சம்பந்த சுவாமியுடைய வாக்கு. ரொம்ப அழகா சொன்னீர்கள். இப்போ கோவில்கள்ல 6 கால பூஜை நடக்கும் பொழுது இந்தந்த காலத்துக்கு இந்தந்த பண் அப்படின்னு ஏதாவது என்ன வரமுறைகள் இருக்கு? எப்படி கோவில்கள்ல ஓதுவார் மூர்த்திகள் பாடல்களை பாடுறீர்கள், அதெல்லாம் பத்தி விளக்கி சொல்லணும். புகழ்பெற்ற சிவஸ்தலங்களிலும் சரி, இல்லை அனைத்து சிவாலயங்களும் சரி, அந்த காலங்களில் பூஜை ஆகின்ற பொழுது பூஜை முடிந்த பின் அந்த வேதங்கள் சொன்னிய பின் தமிழ் வேதமாகிய எங்களுடைய திருமுறையை பாடப்படும். அதில் பஞ்சபுராணம் தான் முதலிலே எந்த சன்னதியிலும் பாடக்கூடிய பழக்கம் அந்த காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் நிலவுகிறது. அந்த பஞ்சபுராணம் என்றாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, பல்லாண்டு, பெரிய புராணம் என்ற 5 பாடல்களை 5 விதமான ராகத்தில், அதாவது மிகைப்படுத்தாமல் அதில் நிரவல் எதுவும் செய்யாமல் வெறும் வார்த்தைகளை கொண்டு பொருள் புரிந்து பக்குவமாக அது பொருள் பக்தியோடு பாட வேண்டும். இதுதான் பஞ்சபுராணம் பாடுகின்ற முறை. எல்லா கோயில்களிலுமே இந்த பஞ்சபுராணம் பாடிய பின் தான் அவர்கள் ஆராதனை அழித்து மற்ற பிரசாதங்கள் தருவது வழக்கம். அனைத்து கோயிலும் இதையே பின்பற்றுகிறது. அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப அந்த பஞ்சபுராணமோ அல்லது பன்னீர் திருமுறையோ அல்லது தேவாரம் அண்ட் புராணமோ அந்த கோயில் பழக்கத்துக்கு தக்கன சில காலங்களில் மாறுபடும். இதே சமயம் காலசந்தி என்றால் அனைத்து இடத்திலும் சோடோபச்சார பூஜை என்று சொல்லுவார்கள். அந்த சோடோபச்சார பூஜை நடந்தால் பஞ்சபுராணம். அதே சமயம் உச்சிக்காலம் இந்த அர்த்தஜாமம் என்று வருகின்ற பொழுது அதில் அவருடைய தீபாவதனுடைய அளவை குறைத்து கொண்டுவார்கள். பஞ்சோபச்சாரம் என்று சொல்லுவார்கள். அந்த பஞ்சோபச்சாரம் சொல்லும்போது தேவாரம் புராணமும் பாடுகின்ற பழக்கம். அர்த்தஜாமம் ஆகும்பொழுது பள்ளி அறையிலே பொன்னூஞ்சல் பாடி இறைவனை நிறைவு செய்து அந்த பூஜையை நிறைவு செய்வார்கள். இது அந்த பொன்னூஞ்சலை கொஞ்சம் பாடி காமிக்க முடியும்? பொன்னூஞ்சல் பாடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி அது நாங்கள் அந்தந்த கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு சிவாச்சாரிய பெருமக்கள் சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாடுவோம். நல்லா விஸ்தாரமாக பாடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அழகாக விஸ்தாரமாக பாடுவோம். அந்த பொன்னூஞ்சலை அழகாக படித்து இருக்கிறார் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான்.
சீரார் பவளம் கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதின் அருட்தாளினை பாடி போரார்வேற் கண்மடவீர் போரார்வேற் கண்மடவீர் பொன்னூசல்லாடாமோ. இதையே வேகமா அப்படின்னா நாட்டுப்புற கலைகள்னு இது இங்கேருந்து தான் எப்படி போயிருக்கு பாருங்க. முத்து நல் தாமம் பூமாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வைமில் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மில் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மில் அத்தன்னையாரன் நம்மானை பாடி ஆட பொற்றுண்ணமிடித்தும் நாமே. இந்த மாதிரி சீக்கிரம் பாடக்கூடிய பாடல்களும் திருவாசகத்திலே அமைந்திருக்கிறது. காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சமய சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் கேட்டது பொன்னூஞ்சல். இந்த பொன்னூஞ்சலையும் நாங்கள் சீக்கிரமும் பாடுனேன். சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமந்து நாராயணனறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராகத் தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதினருட்டாடினை பாடி போரார் வேற்கண்மடவி பொன்னூசலாடாமோ என்று ஆனந்த பைரவில சீக்கிரமும் பாடி முடிக்கலாம். ரொம்ப ரொம்ப அற்புதம் ஐயா. துரிதமாகவும் பாடுவோம். அதாவது ஒரே பொன்னூசல்ல நீலாம்பரியில பாடினப்ப பொன்னூசலுக்கே உரிய ராகம் நீலாம்பரின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அடுத்த செகண்ட் ஆனந்த பைரவில பாடினோன்னா ஆஹா ஆனந்த பைரவி தான் அதுக்கு உரிய ராகம்ங்கிற அளவுக்கு உங்க குரல்ல கேட்கறதுக்கே அவ்வளோ ஆனந்தமா இருக்கு ஐயா. இப்போ பண்ணிசை பத்தி பார்த்துட்டு வரோம் ஐயா. ஸோ ஒரே பண்ணு இப்போ வந்து இப்போ ஒரே பண்ணுக்கு அதாவது வந்து ராகங்கள் இப்போ நம்ம இந்த காலத்தில் வந்து கர்நாடக சங்கீதத்தில் சொல்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ சாதாரி நட்ட ராகம் ரெண்டும் வந்து பண்ணு, ஆனால் ரெண்டும் பந்தோராளி ராகத்தை குறிக்கிறது. இப்படி வெவ்வேறு பண்கள் இந்த ராகத்தை தான் குறிக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன ஏதாவது ஆராய்ச்சி ஏதாவது உண்டா? அதே போல் இந்த பன்முறைகள் பார்த்தோன்னா 7th 8th செஞ்சுரியில் அவர்கள் மூவர் பாடியது எப்படி வழி வழியாக இவ்வளோ காலம் கடந்தும் எப்படி பாதுகாத்து வருகின்றது? இது ரெண்டுத்தை பற்றியும் சொன்னேன்னா இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது அடியேனும் நம்முடைய பெரும்பான நம்பி ஐயாவும் கலந்து சொல்ல போகிறோம். உங்களுடைய கேள்வி வந்து 2-3 பெண்களுக்கு ஒரே ராகமாக இருக்குது, அதை பற்றி உங்களுடைய இது என்ன, ஏன் இது மாற்றலை அப்படின்னு கேட்குறீங்க. காந்தாரம், பியந்தை காந்தாரம், கொல்லி, கொல்லி கவ்வானம் என்று 4 பண்கள் இருக்கின்றன. இந்த 4 பண்களுக்கும் நவரோஜ் என்ற ராகத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என்ற நவரோஸ் ராகம். இதே காந்தாரத்தில் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்று கொல்லி கவ்வானம் தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் எடுத்தது.
அடுத்தது கொல்லி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் என்று 4 பெண்கள். இந்த 4 பெண்களும் நவரோஸ் ராகத்தில் வருது. இது ஏன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சிற்றறிவு கேட்டு வந்து நம்முடைய சான்றோர்கள்லாம் ஒரு முடிவு செய்து இருக்கிறார்கள். இந்த 4 பெண்களுமே பார்த்தீர்களானால் செம்பாலை பண்ணிலிருந்து வருகிறது. காந்தாரம், பியந்தை காந்தாரம், கொல்லி, கொல்லி கவ்வானம். செம்பாலை பண்ணிலிருந்து அரிகாம்போதியனுடைய இதிலேருந்து பாடப்படுகிறது என்பது ஒரு வழியாக நாம் ஆய்வுக்கு இருந்துடும். இந்த அரிகாம்போதியனுடைய ஒரே ஒரு ஸ்வரங்களை மாற்றினோம்னா இந்த நவரோஸ் பேசும். நிஷாதத்தினுடைய தத்துவார்த்தம் இந்த நவரோஜ் ராகம் பேசும். இந்த மத்தியமத்திலேருந்து எடுத்தோம்னா இந்த நவரோஸ் ராகம். இந்த 4 பெண்களுமே பார்த்தீங்கன்னா மத்தியமத்தில் பாடினால் மட்டுமே அழகாக இருக்கிறது. மாதர்பிறை கண்ணி. ரெண்டாவது என்னன்னா, அதில் வரக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் பார்த்தீர்களானால் ஒரு வெற்றி அடையும். ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு வெப்பு நோய் தாக்கி இருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் அதை தீர்க்கும் பொழுது அந்த ஆனந்த களிப்பில் அவன் பஞ்சமத்தையும் எடுக்கலை, சட்சமத்தையும் எடுக்கலை, மத்தியமத்தில் மந்திரமாவது நீர் அவனுடைய உள்ள கிடக்கை பஞ்சமத்திலேருந்து அவன் எடுக்க முடியாது அந்த இடத்துல. அதே மாதிரி அப்பா நீ வந்து எல்லாரையும் வழிபடாமல் அடியார்கள்லாம் அங்கே இருக்காங்களே, நீங்கள் முன்னாடியே வந்துட்டியே, நீ கொஞ்சம் அவங்கள தான் போற்றி பாடிடும்ப, அவங்க மனசு குளிர்ற மாதிரி ஏதாவது செஞ்சு விட்ரு அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது சொல்கிறார், எனக்கு எதுப்பா எனக்கு தெரியும், எனக்கு அதை பற்றி அடியாருடைய பெருமையே எனக்கு தெரியணும். அப்போ இறைவனே அடியெடுத்து இல்லை வாழந்தனர்தம் என்று அடியெடுத்து கொடுக்குறார். இறைவனே அடியெடுத்து கொடுத்துட்டாருங்கிற அந்த சந்தோஷத்தில் மத்தியமத்திலேருந்து எடுக்கிறார். தில்லை வாழ் அந்தணர்தம். சரி, யாருமே காண முடியாத பெருமான் வந்து உனக்கு காட்சி கொடுக்குறேன்னு சொல்லி 2 தம்பதி சமேதராகவே காட்சி கொடுத்தார். அந்த ஆனந்த கழிப்பில் அவர் சொன்ன மாதர் பிறை கண்ணியானை, இது தீர்க்க முடியாத சூளை நோயை தீர்த்தார். நான் இதை விட ரொம்ப அற்புதமான எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லைப்பா, தீர்த்துட்டியே அப்படின்னு அந்த ஆனந்த கழிப்பு. மத்தியம உடனே டாப் சுதி கூற்றாயினவாறு. இந்த மாதிரியான ஆனந்த களிப்பிலே மிதக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் இந்த காந்தாரம், பியந்தை காந்தாரம், கொல்லி, கொல்லி கவ்வானம், இந்த 4 பெண்கள்லேயும் நிறைய சந்தர்ப்பங்கள் வருது. அதனால என்னமோ தெரியல, இந்த மத்தியம சுதியிலேருந்து பாடணும் அப்படின்னு சான்றோர்கள் இந்த பெண்களுக்கு இந்த ராகத்தையே சூட்டி இருக்கிறார்கள் என்று. பக்தி பெருக்க பொறுத்து அந்த சிவபெருமானுடைய லீலைகள் காட்சிகளை பொறுத்து முருகப்பெருமான் 16ஆம் நூற்றாண்டில் வந்தக்கூடிய முருகப்பெருமானை பார்த்த உடனே சுவாமி அருணநாத விந்து கலாதீனமோ நம இந்த போற்றிய ஒரு சுவாமியை அர்ச்சனை பண்ணும் பொழுது அவர் பஞ்சமத்திலேருந்து எடுத்துக்கிட்டு இல்லை மேல் சற்றுமத்திலேருந்து எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சியில் இல்லை, உடனே அந்த ஆனந்த கழிப்பு உடனே எடுத்தார். நாத விந்து கலாதீனமோ நம வேத மந்திர ஸ்வரூபானமோ நம என்று ஆனந்தமான ஒரு இடத்தை பிடித்தார். ஆகவே இந்த நவரோஸ் பண் 4 பெண்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று அறிவுபூர்வமாக ஒரு செய்தியை ஆன்றோர் பெருமக்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதை இன்று வரையும் ஓதுவாமூர்த்திகள் பாதுகாப்போடு அந்த பதிகங்களை பின்பற்றி வருகிறார்கள். சர்க்குரு அவர்கள் அழகாக விளக்கம் சொன்னார்கள். அதை ஒட்டி பண் வகுத்தது மதங்க சூளாமணி என்ற அம்மையார். அவர் யாருன்னா, 63 நாயன்மார்களில் ஒருவராக திகழ்ந்த திருநீர்கண்ட யாழ்ப்பாணர் அவருடைய மரபில் வந்த பொண்ணு. 12ஆம் நூற்றாண்டில் மதங்க சூளாமணி வருகிறார். ராஜராஜ சோழன் தேவாரத்தை எல்லாம் இருக்கிற இடம் போக்குவரத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் அதை சுவடியிலேருந்து எடுக்கிறாங்க. இதுக்கு ஒரு ராகம் அமைக்கணுமே என்று அந்த அம்மையாருடைய துணையை நாடினான். அந்த அம்மையார் போட்ட வழி அது காலங்காலமாக இன்றைய வரை பாடிக்கொண்டிருக்கிறோம். ஒரே நியதி, முன்னையோர் சொன்னது செஞ்சது தான் மரபு என்ற வழி இந்த 23 பண்களை விட்டு நாங்கள் தாண்டலைங்க. ராகம் பண்ணு என்று சொன்னால் இலக்கியம் சொல்வது 17,000 சொச்சம்னு.
ஆனால் நாங்கள் 23 அந்த குறுகிய வட்டத்தில் வச்சிட்டோம். அதை மாற்றுவதற்கு எங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்ல கூடாது, பக்தியோடு இருக்கிறோம். மாற்றாமல் கடைபிடிச்சு இருந்தாலும் அது ஒரு ஆய்வில் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. சென்னை தமிழிசை சங்கம் போன்ற பெரிய அமைப்புகள், பல ஓதுவா மூர்த்திகள் கலந்து கொள்ள இன்னும் அதை முடிவு செய்யப்படாமல் இருக்கிறது. அது வளர்ச்சிக்குத்தான் அறிகுறி என்று நான் இந்த வயசில் நான் நினைக்கிறேன். சின்ன வயசெல்லாம் எப்படி நினைக்கிறாங்க தெரியாது. ஏன்னா அவங்க காலத்தை ஒட்டி எல்லா மியூசிக்கிலையும் இணைச்சு பாடலாம் என்று பாடுகிறார்கள். அதை நாங்கள் வயசானவங்க ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படியோ நம்ம தேவாரம் வளர்ந்துட்டோம், அவ்வளோதான். அதை நான் தடையாகவும் சொல்ல விரும்பவில்லை. அது இலக்கணமே உண்டு. ஒன்று பழசையும் போற்றணும், இதையும் பண்ணணும். பெருமானே உன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெற்றியனேன்னு வருது. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பயிர். அதனால் அதை வரவேற்கிறோம். என்றாலும் எம்போன்றார் 23 விட்ட தாண்டி போல. யாழ்மூரி என்ற ஒன்று பண்ணுன்னு வைத்து கொண்டால் அதை சேர்த்து 24. யாழ்மூரி பண் என்பது அந்த யாழை முறித்து பாடின ஒரு சம்பவம். அதெல்லாம் சொன்னால் நேரமாயிடும். அதை வைத்து சொன்னார்கள். முறிக்கிறது இல்லை, இடையினரா பெரிய வல்லினரா இல்லை, யாழ்முறி அது பண்ணு. அது பழையகால சம்பிரதாயம். இட் கம்ஸ் அண்டர் நீலாம்பரி, அந்த ராகத்தில் தான் வருது. இன்றைக்கும் திருவாவூடுதுறை மடத்துலலாம் அந்த மாதர் மடப்புடியும் நீங்களும் தெரிஞ்சது, அம்மாலாம் பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். மாதர் மடப்புடின்னு பட்டானாவில் இருக்குது. இல்லை, அது நீலாம்பரியில் தான் பாடணும். ஏதோ ஒரு சம்பிரதாயத்தில் இப்போ சமீபத்தில் வந்த ராகம் அட்டானா என்றாலும் அதை பாடி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுக்கு பழைய பண் பெயர் மேக ராக குறிஞ்சி. நீங்கள் பாடசாலை ஓதுவார்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ பாடசாலை எவ்வளோ வருஷம் போகணும், அதுக்கப்புறம் யாரெல்லாம் பாடசாலை ஜாயின் பண்ணலாம், அதுக்கப்புறம் எவ்வளோ பாடசாலைகள் இன்னும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு நம்ம நாட்டில்? தேவார பாடசாலை என்ற நிலை வருகின்ற பொழுது பழைய காலத்தில் நிறைய இடங்களில் தோற்றுவிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு வந்த காலம் உண்டு. அப்போது நிறைய பாடசாலை மாணவர்கள் பயின்றார்கள். காலப்போக்கில் அது குறைந்து மிகவும் குறைந்து விட்டது. மீண்டும் இப்போ உயிர் பெற்று தகை பெற்று நிறைய பாடசாலைகள் இப்போ தோன்றி வருகிறது. இப்போதெல்லாம் சிதம்பரம் பாடசாலை மிகவும் அருமையாக அற்புதமாக நடத்தி வருகின்றார்கள். தருமய ஆதீனத்திலும் நின்று போன ஒரு பாடசாலை மீண்டும் அது நல்ல துவக்கத்தில் இருந்து நல்லா பயிற்றுவித்து வருகிறார்கள். இப்போது நிறைய பாடல்கள் தோன்றுகிற மாணவர்களும் நிறைய பயின்று வருகிறார்கள். அதில் எவ்வித சந்தேகமில்லை. பாடசாலையும் நிறைய இருக்கின்றது, மாணவர்களும் நிறைய பயின்றார்கள். ஆர்வத்தோடு பயின்று பல ஓதுவாமத்தில் இன்றைக்கு பல இடங்களில் பாடசாலையில இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு குழந்தைகள் எத்தனை மணி நேரத்துல பயில வேண்டும்? இப்போ பாடசாலை திட்டம் என்பது காலை 9 முதல் 1 மணி வரை காலை நேர பயிற்சி வைக்கும் நேரம், மாலை 2 முதல் 5 வரை. இந்த நேரங்களில் பாடல் சொல்லிக் கொடுப்பதோ, எழுதி காண்பதோ, அதை திருத்தி கொள்வதோ, பன்னிசையில் சொல்லிக் கொடுப்பதோ இந்த காலை மாலை மதியம் நேரத்தில் வைத்துக் கொள்வார்கள். அதன்பின் அந்தந்த ஊரில் உள்ள மடங்களிலோ ஆலயங்களோ சென்று வழிபாடு செய்து அங்கு பாராயணத்தை பன்னிசையோடு பாட வேண்டும். அப்போ ஒரு முழு நாளுமே அந்த சிவபெருமானுக்கு தான், அந்த தேவாரத்துக்கு தான். 24 மணி நேரமும் தேவாரத்திலே இருந்தால்தான் ஓதுவார் மூர்த்தியாக ஆக முடியும். வாசம் தான் உயர்ந்து என்று தம்பி சொன்னதை போல பாடசாலையில் நாங்கள் படித்த காலம் என்றால் இந்த 11 to 4 வரை தான் இரவு நேர ஓய்வு டைம். 11 மணி ராத்திரியிலேருந்து 4 மணி வரைக்கும் தான். அதுக்கு பிறகு வாத்தியார் எந்த நேரம் வருவாரு, என்ன பண்றீங்கன்னு கேட்பாருன்னு சொல்லவே முடியாது. பக்கம்தான் ஆசிரியர் வீடா இருக்கும், பாடசாலை இந்த தான் இருக்கும். நான் இப்போ தூங்குவோம் அப்படின்னு அவர் 12க்கெல்லாம் எழுந்துச்சு வருவார். யாரெல்லாம் படிச்சிங்க, யாரெல்லாம் என்ன நாளைய பாடம் என்னாச்சு, தினசரி 3 பாடல் ஒப்பிக்கணும். 3 பாடல் தினசரி எழுதி காமிக்கணும், மனப்பாடமாக ஒப்பிக்கணும், மதியம் பண்டிகையில் பாடி காமிக்கணும், அதை கோயிலில் போய் பாடணும். ஆக தொடர்ந்து காலை முதல் அந்த ஸ்நானங்கள் செய்கிற நேரம் வரை எப்பேற்பட்ட புண்ணியமான ஒரு பவித்திரமான ஒரு வாழ்ந்தால் தான் தம்பியை போன்று என்னை போன்று சிறந்த ஓதுவர்களாக வர முடியுமே தவிர மற்ற நேரங்கள் இதே குறைவு.
இதுவே காணவில்லை என்று எங்கள் ஆசிரியர் பெருந்தகை நேற்றைய சொல்லுவார்கள். தினமும் நாதஸ்வர வித்வான்கள் அதேதான் சொன்னார்கள். ஆமா. 24 மணி நேரமும் நாதத்திற்கு நம் உயிரையும் உடலையும் கொடுத்தால் மட்டுமே அந்த நாதம் நம்மிடத்தில் வரும். அந்த முயற்சியும் இல்லாமல் இருந்தால் நம்ம சிறந்த ஒருவரால் வர முடியாது. பாடசாலை என்பது மிகவும் அற்புதம். அதில் படித்த மாணவர்கள் தான் நன்கு தேர்ச்சி பெற்று ஓதுவாமூர்த்திகள் திகழ்கிறார்கள், திகழ்ந்து வருவார்கள் என்ற நிலையே இருக்கிறது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா பாடல்களையும் மனப்பாடமாக சொல்ல வேண்டும். பாட்டு ஸ்கிரிப்ட் வச்சுட்டுலாம் கச்சேரி பண்ண முடியாது. எங்களுக்கெல்லாம் தெரியும். அதுவும் எங்களுக்கெல்லாம் எக்ஸாம் எப்படி தெரியுங்களா, கற்றாங்கரியொம்பு 7வது பாட்டு சொல்லு அப்படிம்பாங்க. திடீர்னு 7வது பாட்டுனா உடனே விடணும். அதே மாதிரி பித்தா பரைசூடியில் 6வது பாடல் சொல்லு அப்படின்னா 6வது பாடலை உடனே எடுத்து சொல்லணும். ஒரு செகண்ட் தானே அடுத்த பையன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா எந்த திருத்தலையாலங்காடு தேவாரம் சொல்லு அப்படிம்பாங்க. திருத்தலையாலங்காடு என்ற அந்த தலமே மாற்று மதத்தினரால் மூடி போச்சு. அப்போ நம்ம தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் தான் அதை எடுத்து இந்த ஊரில் சைவ நிலைநாட்டணும்னு சொல்லி எடுத்தாங்க. அந்த ஊரில் அற்புதமான ஒரு தேவாரம் சொன்னார் அப்பர் சுவாமிகள். ராவணனுடைய வரலாறே அந்த தலத்தில் வரும். அப்படியெல்லாம் சிறப்பான ஒரு தலங்களும் ஓதுவாமூர்த்திகள் சென்று அங்கங்கே அவங்களுடைய பதிவை செய்தார்கள். இதில் என்ன பெரியதுன்னா, எல்லாமே மனப்பாடமாக சொல்லணும் என்பது மரபு. அதுதான் அது. வேதங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆழ்வார்களுடைய பாசுரங்களும் மனப்பாடமாக தான் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இதில் எந்த விதமான குறையும் இல்லாமல் தேவார பாடசாலையில் பயிற்றுவிக்கிறார்கள். அதுதான் முழு நேர பயிற்சி. அதுதான் எப்படி தான் உங்கள் எல்லா ஓதுவா மூர்த்திகளையே சிவனடியார்களாகவும் சிவனாகவே பார்க்கக்கூடிய அந்த பக்தர்கள் எல்லாம் எல்லா சிவனடியார்களையும் சிவனாகவே பார்க்கக்கூடியது. ஏன்னா 24 மணி நேரமும் நீங்க அதுலயே தானே இருக்கீங்க, சதா சர்வ காலமும். வைணவத்தில் 4000மும் பாடுகிற பெரிய மகனியர்களை எல்லாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி சைவத்தில் தேவாரம் அத்தனை பாடல்களும் 4, 4, 3, 7, 7, 1, 8, 8000 பாடல்களையும் மனப்பாடமாக கொண்டிருந்த தெரிந்து வைத்து கொடுக்க சில ஓதுவா மூர்த்திகள் அந்த காலத்தில் இருந்தார்கள். ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அடங்கன் முறை ஐயா என்று ஒரு ஓதுவா மூர்த்திகள் அத்தனையும் பாடம். இப்போ பதிகம் என்பது 10 ஸ்டான்ஸாக இருக்கும். அத்தனையும் தான் பாடி பாடசாலையில் பரிசு வாங்கணும், சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. முதல் பாடலும் கடைசி பாடலும், ஆதியும் அந்தமும் 2 பாடினா போகிறோம். 10 பாடுறதுக்கு டைமும் இருக்காது. இப்போ தம்பியெல்லாம் நிறைய பாடும், அது வேறு. அது ஆர்வம் பற்றி கற்றுக்கொண்டது. நாங்களாம் அதை இடையில போனால் 1, 2 அவ்வளோதான். தோளுடைய சேவையும் பாடுவோம். கடைசி பாட்டு அருநெறிய மறை வல்ல முனியகம் பொய்கைகளர் மேய அழகாக பண்ணிடுவோம். பாட்டு தெரியலையா சங்கதி, அதெல்லாம் அமக்களமாக பண்ணிடுவோம். இருக்கட்டும், இது ஒரு வளர்ச்சி தானே. இந்த விஷயத்தில் ஒன்று சொல்லணும். ஈஸ்வரனு சங்கீதத்தை பயின்றிருக்கார். பாடினார்ல வேயுறு தோழி பங்கன். வேயுறு தோழி பங்கன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல 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 அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேன்னு. ஈஸ்வரனே சங்கீத ரூபமாக தான் இருக்கார். 7 இசையாய் இசைப்பயனாய். அது மாதிரி பண்ணின் இசைத்தமிழ் பாடல் பழவே முழவதிர அப்படின்னு எல்லாமே சுவாமியே டெய்லி அதை தானே அதை பயின்றுருக்கான்றத பார்க்குறோம். அதனால அடியார்களும் அதுதான். நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாம். நாங்கள் நாள்தோறும் ஆலயங்களில் உங்களுடைய பாட்டுகளை கேட்டு மகிழ்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, சுவாமியும் அப்படிதான், அம்பாளும் அப்படிதான். உங்களுடைய பாட்டை கேட்கும்போது ஒரு உணர்வை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தங்களது குரலாலா, இசையாலா, அல்லது அதில் இருக்கும் வார்த்தையாலா, அப்படி என்று நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். அண்ணா சொன்ன மாதிரி ஓதுவா மூர்த்திகள் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றது, சைவ கருவூலம் அப்படிங்கிறது திருமுறை. அந்த நிலையில இப்போ நம்ம பீரோவில் எல்லாம் வைக்கிறோம். நான் பேசுறது கொஞ்சம் கலவுக்கேலா இருக்குங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். அதில் எப்படி லாக்கரில் வைப்போமோ அது மாதிரி எல்லா செய்திகளையும் சுவாமி அதில் தான் வச்சிருக்கார்.
திருமுறையில் தான் வச்சிருக்கார். தேடி தேடி போகணும். அண்ணா சொன்ன மாதிரி பாடசாலையில் 24 மணி நேரம் சொன்னாங்க இல்லையா, திருநீர் நெத்தியில இந்த அளவில் தான் இருக்கணும், மார்பில் இந்த அளவில் இருக்கணும், கைகளில் இந்த அளவில் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கறது பாடசாலை. ருத்ராட்சம் தலையில எத்தனை போடணும், கழுத்தில் எத்தனை போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வந்து பாடசாலை. சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அவியல் எங்கே வைக்கணும், பொரியல் எங்கே வைக்கணும்னு சொல்லி கொடுக்கறது பாடசாலை. இதெல்லாம் பெரிய பங்கு சீனியர்கள். என்னையெல்லாம் அடின்னு அடித்த சீனியர்கள் இங்கே தான் உட்காந்துருக்காரு. ரத்தம் வர்ற அளவுக்கு அடித்தவர். எத்தனையோ ருத்ராட்சம் வந்திருக்கு. பாடசாலையோட முக்கியமான பங்கு இது. அப்படிலாம் ஏன்னா வந்து அடிபட்டோங்கிறது பெருமையாக சொல்கிறோம் அந்த இடத்துல, சரிங்களா? அந்த நிலையில் விளக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் திருமுறையில். இப்போ நம்ம எல்லாரும் சுவாமி கிட்ட நக்கீரர் கேட்டார் இல்லையா, பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா இல்லையான்னு. அந்த கேள்வியாகவே இருக்குது இப்போ வரைக்கும். திருமுறையில் தான் அதுக்கு உண்டான விடை இருக்குது. நக்கீர தேவநாயனார் வந்து சுவாமிகிட்ட கேட்குறார், எனக்கு ஏதோ சந்தேகம், சரி அப்போ நீ தானே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறார். சுவாமி அதுக்கு பதிலே சொல்லலை. அப்போ தமிழ் சாப்டரை வந்து முருகன்ட்ட கொடுத்துருக்காரு. முருகன்ட்ட போகலான்னா திருப்பரங்குன்றம் போகிறார். அப்போ தான் அவரை தூக்கி வந்து கருமுகிங்கிற அசுரன் தூக்கி ஜெயிலில் போடுறான். திருமுருகாற்றுப்படை வருது, வெளியில் வரார். இந்த ஜெயிலிருந்து என்னை வந்து வெளியில் கொண்டுட்ட, ஆனால் எனக்கு சந்தேகத்தை நீ வந்து தீர்க்க மாட்டிய அப்படின்னோடனே, சரி கிளம்பு, புதிய மலைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி அகத்தியரை கூப்பிட்றார். அகத்தியர் தான் அவருக்கு அணி இலக்கணத்தை உபதேசம் பண்ணுறார். அணின்னா அழகு. அணி இலக்கணத்தை உபதேசம் பண்ண உடனே, எனக்கு இது மாதிரி உபதேசம் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு நேரில் காட்டணும் அப்படின்னு. திருமுறைகள் தான் எல்லா அற்புதத்தையும் நேரில் காட்டினது. பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறைவன் இருக்கிறானான்னு சொல்லி வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா. நீ இருக்கிறங்கிறது இருக்கட்டும், எனக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டது திருமுறை. எனக்கு நீ என்ன பண்ற, உனக்கு நான் என்னைய தரேன்னு சொன்னது தேவாரம். உனக்கு நான் என்னையே தரேன் அப்படின்னு சொல்றது தேவாரம். என்னையே தரேங்கிறதுக்கு சாட்சி வேணும் இல்லையா. நக்கீரர் பல தலங்களுக்கு போனாரு. காளஹஸ்திங்கிற தலத்துல போய் இருக்கும் பொழுதுதான் அம்பாள் ஞான பூங்கோதையா காட்சி தரா. இன்னைக்கு வரைக்கும் அம்பாள் பேர் ஞான பூங்கோதை. பார்த்த உடனே சுவாமி, நான் இந்த அற்புதத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீ மன்னிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பிரசாதம்னு ஒரு நூல் எழுதுறார். நம்ம பன்னிரு திருமுறையில் தான் இருக்கு, 11ஆம் திருமுறையில் இருக்கு கோபப்பிரசாதம். நம்ம நாகநாதன் ஐயா தான் பாடியிருக்கார் நம்ம இதில் saivam.org அந்த கோபப்பிரசாதம்ங்கிற நூலை வந்து பாடினதுக்கப்புறம் சுவாமி தன்னை தருவாருங்கிறதுக்கு அடையாளமா காளஹஸ்தியில கைலை காட்சியை காட்டினார். அப்பெல்லாம் போட்டோ இல்லை. நக்கீரர் அதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா, இருக்கிற இடம் காலத்தி, பார்த்த காட்சி கைலாய காட்சி. காலத்திக்கு ஒரு பாட்டு, கைலாயத்துக்கு ஒரு பாட்டு, காலத்திக்கு ஒரு பாட்டு, கைலாயத்துக்கு ஒரு பாட்டு, இப்படியே ஒரு நூல் செஞ்சிருக்கார். அந்த நூலோட பேரு கைலை பாதி காலத்தி பாதி. இந்த விளக்கம் அடியேனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விளக்கமா சொல்றது ஓதுவாமூர்த்திகளால மட்டும்தான் முடியும். அனைத்து ஓதுவாமூர்த்திகளாலையும் முடியும். முதல்ல வந்து ஏடிஎம்ங்கிறத ஆரம்பிச்சது சுவாமி. இங்க போட்டா அங்க எடுக்கலாம் அப்படின்னு. திருவாரூர் குளத்துல நம்ம மணிமுத்தர் ஆத்துல போட்டு திருவாரூர் குளத்துல எடுத்தார். அதுல ஒவ்வொரு செய்தியும் சொல்றார். பெண்கள் கிட்ட எந்த விதமான ரகசியமும் நிக்காது அப்படின்னு. அம்மா மன்னிக்கணும். நம்ம சுந்தரர் வந்து அந்த அம்மா கிட்ட சொன்னதுனால சுந்தரர் கிளம்பி நம்ம கமலாலய குளத்துக்கு போறதுக்கு முன்னாடியே கமலாலய குளத்தை சுத்தி நிறைய பேர் இருக்காங்களாம். இது மாதிரி இந்த காசு வாங்குறது எனக்காக இல்லை, பறவைக்காக தான் காசு வாங்குறேன், பறவை இவள் தன்முகப்பே அப்படிங்கிறார். அந்த பதிகத்தில் வைக்கிறார். என்னைய வந்து என் பொண்டாட்டி என்ன நினைப்பா, பறவை இவள் தன்முகப்பே, தயவு செஞ்சு எனக்கு அந்த காசை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை மாதிரி நம்ம இப்போ வந்து எல்லாருமே லீவ் லெட்டர் எழுதுறோம், ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் போட்டு எழுதுறோம். இதை வந்து ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் போட்டு எழுத அந்த பேட்டர்னை கொண்டு வந்தது சுவாமி. 11ஆம் திருமுறையில் முதல் பாட்டு மதிமலி புரிசை மாடக்கூடல் அப்படிங்கிறது ஃப்ரம் அட்ரஸ். சேரலின் கால் இங்க அப்படிங்கிறது டு அட்ரஸ். அதுல வந்து நான் வந்து எழுதுறேன், உனக்கு அனுப்புறேன். என்ன பண்ணணும்னா ஒரே வார்த்தை. ஏன்னா வந்து ஓதுவாமூர்த்தி சுவாமிக்கு ரொம்ப முக்கியம். நீ எவ்வளவு நாளும் கொடுத்து திருப்பி டியூட்டிக்கு அனுப்பிச்சிருங்கிறார் சுவாமி. மான் பொருள் கொடுத்து நீ வச்சுக்காத நான் சொன்னேன்ட்டு வரவிடு பதவி, அவன் இங்க வந்து டியூட்டி பார்க்கணும் அப்படின்ட்டு மான் பொருள் கொடுத்து வரவிடு பதவி அப்படின்னு. இந்த மாதிரி இந்த உலகத்துல கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த உத்வேகத்தை கொடுக்கறது திருமுறை. ரொம்ப சந்தோஷம். இந்த 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ போராது இதை பத்தி பேசுறதுக்கு. ஒரு ஜென்மா முழுக்க நீங்க சொல்றத பார்த்தோன்னா ஜென்மா முழுக்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம்.
ஒரு பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம்னார்ல, அந்த மாதிரி அம்மாவை கேட்டுக்கிறது, நீங்கள் இந்த மாதிரி எங்கள் தேவாரத்துக்கு ஒரு வருஷம் இப்படி கண்டிப்பா பெருசா என்னோட அமைச்சு பாக்கியம், எங்களோட பாக்கியம், விஜயஸ்ரீயோட பாக்கியம். சிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோளையும் உங்கள் தெருவுனர் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அது அழிந்து போகாத இன்னும் ஆல விருட்சமா மறுபடியும் மேல 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 எல்லாரும் மறுபடியும் குருகுல வாசத்திலேயே பயின்று மனப்பாடமாக இந்த அருமையான கருத்துக்கள் எல்லாம் உணர்ந்து தெய்வத்தையே நோக்கி பயணம் செய்து ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளணும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்டிவோட தான் விஜயஸ்ரீ இந்த பேனல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு பிள்ளையார் சுழிதான். இந்த ஓதுவா மூர்த்திகள்லாம் நீங்க அனுகிரகம் பண்ணிட்டீங்க, கண்டிப்பா இது பெரிய விருட்சமாயிடும். தொடர வேண்டும். இந்த காலத்து கர்நாடக சங்கீத வித்வான்களும் மிக அருமையாக பாடுகிறார்கள். விஜய் சிவா வந்திருக்காங்களா தெரியல. வந்திருக்கார், விஜய் சிவா அவர்கள் வந்திருக்கார். அவர் அந்த குறுந்தொகையெல்லாம் பாடணும். இன்னைக்கு அவர் டிஎம்டி வர்ணமிட்டுன்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை குறுந்தொகை வானனை மதிசூடிய மைந்தனை, அந்த பாடலை நாங்கள் யாரும் இது வரைக்கும் மாற்றலை. அந்த மிஸ்ஸரை சாப்பில் அழகாக பாடிக்கிட்டு இருக்கோம். அவர் ரொம்ப அழகாக திருமுறையெல்லாம் பாடுவார். இன்னும் நிறைய அம்மாவும் அப்படி தான் நிறைய தனி கச்சேரியெல்லாம் பண்ணுவாங்க. தேவார சங்கீதத்துக்கு கர்நாடக சங்கீத வித்வான்கள் கொடுக்குற ஒரு ஆதரவும் அன்பும் அது ஒன்றும் சொல்லி மாளாது. அது தொடர வேண்டும் என்று மீண்டும் உங்களிடத்தில் சொல்லி விடைபெறுகிறோம். எங்களோட பணிவான கோடி கோடி வணக்கங்கள் உங்க எல்லாருக்குமே. இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை ஓதுவா மூர்த்திகளுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம். we would like to honor நிறையா நாங்கள்லாம் கோயிலுக்கு வரோம். எப்படியாவது மனசு அலையிறதுல எங்கள் மனசை இறைவன் திருவடியில் கொண்டு சேர்க்குறோம். அதுக்கு தான் இந்த மியூசிக்கு. நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு பாடுறாங்க. ஆனால் நீங்கள் ஓதுவார் நிறையா பேர் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது கோயிலில். அந்த சமயத்தில் டக்குன்னு உங்களை பார்த்து பாடுன்றாங்க. நீங்கள் அந்த சமயத்தை சுற்றியும் இல்லை. ஆனாலும் நீங்கள் பாட்டை பாடுறதில்ல எங்கள் மனசு அப்படியே போயிருக்கு. இது நான் இது என்ன ஒரு வித்வத்து, என்ன ஒரு ஆச்சரியம், அது உங்களுக்கு தான் தெரியும் ராதேஷ்ணா. அது எங்களுடையது இல்லை, கபாலீஸ்வரருடைய அந்தந்த கோயிலில் அந்தந்த சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த சாங்கித்யம் அது அவ்வளவு பெருமான் அங்கே நிரம்ப எழுந்தருடைய இங்கெங்கனாதுபடி எங்கும் நீக்கமர இருக்கக்கூடிய இறைவன் அங்கங்கே திரளாக எழுந்தருளி இருக்கிறதுனால அங்கே போனவுடனே மற்ற டிஸ்டர்பன்ஸினுடைய எல்லாமே தீவினைகள்லாம் விழிஞ்சு நல்வினைய பிரமாதமாக ஆகி அது ஒரு தேவாரம் நம்ம பாடினது இல்லை இல்லையா, அதெல்லாம் பெரும் சான்றோர் அருளாளர்கள் பாடியது. அதனால தானே அன்னைக்கு மண்ணு பூகள் கௌசலைதன் அப்படின்னு ஒரு ஆழ்வார் சுவாமி பாடியிருக்கிறதுனால ஒரு நேரடியாக பார்த்து பாடினார். இப்படி நீ இருக்கப்பா, உன்னுடைய அதரங்கள் இப்படி இருக்குது, உன்னை அதில் நான் பார்த்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி அவங்க நேரடியாக பார்த்து பாடினதுனால அந்த பாடல்களுக்கே உரித்தான ஒரு பெரிய அருள் தன்மை எந்த டிஸ்டர்பன்ஸையும் தகர்த்தெறிஞ்சிட்டு அதில் உங்களுடைய மனதை இறைவனுடைய திருவடிக்கு சென்றடைகிறது. அதுதான் மிகவும் மகிழ்ச்சி.